தேர்தல் நாள் நெருங்க நெருங்க ஒவ்வொரு நாளும் புது புது கருத்து கணிப்புகள் வெளியில வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு ஒரு கருத்து கணிப்பு வெளியில வந்திருக்கு. சோ இந்த கருத்து கணிப்பு யாருக்கு சாதகமா வந்திருக்கு, யாருக்கு பாதகமா வந்திருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். வரப்போற சட்டமன்ற தேர்தல்ல யாரு வெற்றி பெறுவா அப்படிங்கிற மாதிரி ஏஎன்எஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் கருத்து கணிப்பு எடுத்து இப்ப முடிவுகளை அறிவிச்சிருக்காங்க. அவங்க கொடுத்திருக்க ரிசல்ட் படி பார்க்கும்போது திமுக கூட்டணி 44.9% வாக்குகளை பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதிமுக கூட்டணி 38.5% வாக்குகளை பெறும் அப்படின்னும், தமிழ்நாடு எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்க தமிழக வெற்றி கழகம் வெறும் 9.7% வாக்குகளை மட்டுமே பெறும் அப்படின்னு இவங்க கொடுத்திருக்க கருத்து கணிப்புல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தபடியா சீமானின் நாம் தமிழர் கட்சி 4.8% வாக்குகளை பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு கருத்து கணிப்பு பிப்ரவரி 7ஆம் தேதியில இருந்து மார்ச் 12ஆம் தேதி வரைக்கும் எடுத்திருக்காங்களாம். தமிழ்நாடு முழுவதும் இந்த கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டதா அவங்களோட தரப்புல இருந்து சொல்லப்படுது. தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும், அந்த மாற்றத்தை கொடுக்க போறது விஜய் தான் அப்படின்னு கோடிக்கணக்கான பேர் நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்படிப்பட்ட கருத்து கணிப்புகளை பார்க்கும்போது அவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆனா பெரும்பாலான கருத்து கணிப்புகள் உண்மையாலுமே எடுக்கப்படுறது கிடையாது. அதாவது 2 நாளைக்கு முன்னாடி டெல்லியில இருக்க ஒரு மீடியா எடுத்த கருத்து கணிப்பு ரிசல்ட் வெளியில வந்தது. அந்த ரிசல்ட்ல பார்க்கும்போது 160 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திமுக 60 தொகுதிகளில் மட்டும்தான் ஜெயிப்பாங்க, தாவேகா வெறும் 4 தொகுதிகளில் மட்டும்தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு வந்திருக்க கருத்து கணிப்பு ரிசல்ட்ல பார்க்கும்போது திமுக 180 தொகுதிகளில் ஜெயிக்க போறாங்க, அவங்க தான் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதுல இருந்து தெளிவா என்ன தெரியுது அப்படின்னா, கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறது ஒரு கட்சிக்கு சாதகமா எடுக்கக்கூடிய கணிப்பா தான் இருந்துகிட்டு இருக்கு. மக்கள் மத்தியில இப்பவே ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க, அதாவது இவங்க தான் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. விஜய்க்கு மக்கள் ஆதரவு இல்ல, அவர் ஜெயிக்க மாட்டாரு அப்படின்ட்டு ஒரு நெகட்டிவான விஷயத்தை செட் பண்றாங்க. அதனால இந்த கருத்து கணிப்புகளை பெருசா யாருமே எடுத்துக்க வேணாம். ஒரு சில நிறுவனங்கள் நியாயமான முறையில கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க, ஆனா பல நிறுவனங்கள் அந்த மாதிரி பண்றது கிடையாது. ஓகே நண்பா, இந்த நியூஸை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.